பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 3 நாட்களை ஒரு சொப்பனம், தேவன் என்னோடு இடைப்பட்ட சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கடைசி நாட்களை குறித்ததான ஒரு தரிசனம். விருப்பம் உள்ளவர்கள் இதை பாருங்கள், இல்லாதவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. 3ஆம் உலகப்போர் வருவது தான் கடைசி நாட்கள் என்று அநேகர் அறிஞர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஜெப வீரர்கள் இது அநேக கருத்து கணிப்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. 3ஆம் உலகப்போர் வரும் வரும் வரும்ன்ட்டு. ஆனால் வந்துடுச்சு. அதுதான் நிதர்சனம். நிறைய பேருக்கு இன்னும் வரல நினச்சி கொண்டிருப்பாங்க. இதுதான் கடைசி காலமா அப்படின்னா, ஆமாம், அது கடைசி காலத்துக்கு உண்டான அடையாளம் தான். ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கும் விரோதமான போர்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. முதல் உலகப்போர், 2வது உலகப்போர். முதல் உலகப்போர் வரும்போது உலகம் அழிந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. 2வது உலகப்போர் இதான் கடைசி நாட்கள் சொன்னாங்க. இப்போ கடந்த 2வது உலகப்போருக்கு அப்புறம் ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் 3ஆம் உலகப்போர். இன்னும் நிறைய தேசங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்ததான சுவிசேஷத்தை இன்னும் அறிவிக்கப்படாதபடி காணப்படுகிறது. ஒருவேளை தேவன் காத்திருக்கலாம் நம்ம மனம் திரும்பும்படியாக. பட் ஆனால் இன்றைக்கி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இதன் அடையாளங்களை கர்த்தர் காட்டின இந்த சொப்பனத்தின் விளக்கங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொப்பனம் தான் தேவன் சொப்பனத்தை காட்டின சில நிறைய விஷயங்கள் என்னோட சொப்பனத்தில் காட்டினது அப்படியே உலக தேசங்களில் நடந்து கொண்டிருக்கு. பட் இது சொல்ல வேண்டிய காரியம். கடைசி நாட்கள் அந்தி கிறிஸ்து 3-6 ஒவ்வொருவருடைய கைகள்லையும் தலைகளையும் பொருத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தா. அதுதான் WWன்னு சொல்லிட்டு அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஞானிகள் இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மைதான். அதுதான் கம்ப்யூட்டரேஷன். கம்ப்யூட்டர் எப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். நிறைய கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை சில நேரங்களில் முன்பாக அவங்க மனுஷன் அவங்கள அறியாமல் சில படங்கள்லாம் எடுத்து வைப்பாங்க. இந்த டெர்மினேட்டர் அப்படிலாம் ஒரு படங்கள் நம்ம சிறு வயசில் நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக பார்த்துருக்குறேன். பொம்மை ரோபோ இந்த உலகத்தை கடைசி நாட்களில் ஆளுகும். இந்த டைம் மிஷின் போல் காப்பாற்றுறோம். இதுதான் ஒரு கதையின் ஸ்டோரி. பட் அதுதான் நிதர்சனமான காரியம். எப்படி ரோபோ இந்த உலகத்தை ஆழிக்கும்? மிஷினுக்கு எப்படி உயிர் வரும்? அந்த உயிரை தான் நம்ம மனுஷன் இப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏஐ மூலமாக ஏஐக்கு உண்டான எல்லா டேட்டா பேஸையும் ஷேர் அப் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி பாதி ஏஐயை பயன்படுத்துகிறவர்கள் அதை விட பழகி கொண்டிருக்காங்க. சில பேர் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சில பேர் தனக்கு ஏற்ற நண்பனாக அதை மாற்றி கொண்டிருக்காங்க. அந்த நாலேஜ் ஒரு பெரியவர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் கேட்டுக்கல, அந்த ஞானத்தையும் போதர்கிட்ட கேட்டுக்கொண்டுகிற அந்த ஞானத்தை ஏஐ மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. டேட்டா பேஸ் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வன்முறைகள் மனிதனுக்கும் தான். இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்த ரோபோட்டிக்களும் சரி கம்ப்யூட்டர்ஸும் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் என்றதை ஒரு பெரிய சொப்பனத்தை நான் பார்த்தேன். அதோடு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். இது காலகட்டங்கள் வரும். இது சில வருடங்கள், சில ஒரு 5 வருடங்கள், 10 வருடங்கள் கூட எடுக்கலாம் இது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் இது வன்முறை. இது ஒரு பக்கம். தேவன் அடுத்த கட்டமாக வன்முறை குறித்து நம்ம நாடுகளுக்கு யுத்தம் வரும். இஸ்ரவேல் தேசத்திற்கும் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத தேசத்திற்கும் யுத்தம் வரும். அதே காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இது குறித்து தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற ரொம்ப அவசரமான செய்தி இது. நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணால் நம்ம பாதுகாக்கப்படுவோம். அது உண்மைதான். இருந்தாலும் இந்த உலகம் முழுவதும் நான் பார்த்த தரிசனங்கள் என்ன, ஒரு குதிரைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்குது. அதில் சில குதிரைகள் வெள்ளை குதிரைகள். அந்த வெள்ளை குதிரைகள் எல்லா குதிரைகளோடு கலந்து கொண்டு இருக்குது. அந்த குதிரைகள் எல்லாம் ஒரு இடத்துல போய் அது சிறைபிடிக்கப்படுகிறது. ஒரு இடத்துல ஒதுக்கப்படுகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு தீவனம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. சில குதிரைகள் எரிக்கப்படுகிறது. இதை தரிசனங்கள் பார்க்க அடுத்தது இந்த உலக நிகழ்வுகளையும் கர்த்தர் காட்டுகிறார். இப்போ நடக்கிற காரியங்கள், வன்முறைகள் இது இன்னும் நீடிக்கும். இன்னும் ஒரு 6 மாதங்கள் நீடிக்கும் என்று அதிகப்படியாக பாருங்கள். ஒவ்வொரு நாடுகளும் இன்னும் அதிகப்படியான போர் யுத்திகளை செய்வார்கள். தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கான அந்த அறிவை பயன்படுத்துவாங்க, யார் பெரியாள் என்பது. இதில் என்ன நடக்கும்? இதில் நம்ம என்ன செய்யணும்? இது கர்த்தர் செய்கிற காரியம். என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதத்தில் என்ன சொல்கிறோ அதை நடந்து கொண்டிருக்கு. இதில் நம்ம கிறிஸ்துவில் இருக்க நம்ம என்ன செய்யலாம் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நாடு எப்படி நடக்கும் அடுத்தது சொல்கிறது தீர்க்கதரிசிகள் இல்லை. நாமே பாதுகாத்து கொள்ளணும். நம்ம அரசியல் என்ன நடக்கும்னா, கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக பாதிக்கப்படும்.
வீடுகளில் போய் அப்படியே வேலை செய்கிறது எல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் வீட்டில் உட்காந்து செய்ய சொல்லுவாங்க. லாக்டவுன் நடந்து பாருங்களா, ஒர்க் வித் ஹோம்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்களுக்கு மனிதர்கள் தள்ளப்படுவாங்க. வாகனங்கள் இருக்காது. அலாட்மெண்ட்டில் தான் ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை லிட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுக்கு அந்த ரேஷன் கார்டு மூலமாக அதை அலாட் செய்வாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, தண்ணீர் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பெட்ரோல் வந்து அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் என்று கர்த்தர் காட்டுகிறார். கடைசி காலங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த டைமில் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தனி ஜெபத்தை மெயினாக வைங்க. குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம இருக்கிற இடம் வனாந்தரமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வனாந்தரமாக இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணாங்களோ, ஆனால் தேவன் அவங்களை வனாந்தரமாய்மான வாழ்க்கையை கொடுக்கல. அவர்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்தார். அங்கே வெயில் இருந்தாலும் அங்கே வந்து மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். குளிர் இருந்தாலும் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். தண்ணீர் இல்லாத இடத்துலையும் அவர் தண்ணீரை உண்டு பண்ணார். இதுதான் தேவன் நடத்தின விதம். கிறிஸ்துவர்களையும் தேவனை விசுவாசிக்கிற உண்மையாக துதிக்கிற குடும்பங்களை கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம ப்ரிகாஷன் பண்ணணும். எப்படி யோசேப்பு வந்து தன் நெருக்க காலகட்டங்களில் தனக்கு கடன்களை சேமித்து வைத்தானோ, அதே மாதிரி அரிசி வாங்கி வச்சுக்கோங்க. கேஸ் வந்து கர்த்தர் சொன்ன சில ஞானங்களை சொல்லுகிறேன். ஒரு வேளை செய்கிற அந்த அந்த சாப்பாடை 3 வேளை செய்ய பயன்படுத்துங்க. சிக்கனப்படுத்துங்க. ஃபியூல் எவ்வளோ தூரம் சிக்கனப்படுத்தும், எரிபொருள் எவ்வளோ சிக்கனப்படுத்தணுமோ, பணம் எவ்வளோ தூரம் சிக்கனப்படுத்தணுமோ அதை சிக்கனப்படுத்துங்க. இது கடைசி காலம் என்ஜாய் பண்ணுற நேரம் இல்லை. இன்னும் நாட்கள் இன்றைக்கி பார்க்கிறது, இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்திய தேசத்துக்குள்ளே ஒரு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் கிடையாது. வெளியேந்து எதுவும் வரல, வெளியேந்து உள்ளேந்து இது போல. இந்தியா தேசத்துக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம பழக்க போகிறோம். இந்திய தேசத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்குள்ளே பழகிறதுக்கு சில நாட்கள் எடுக்கும். அதுமாதிரி வெளி தேசங்கள்லேருந்து உள்ளே வந்து அதுலேருந்து பழகுவதற்கு சில நாட்கள். அது வரையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீணான காரியங்களை நம்ம செலவழிக்காதபடி ஜபத்தில் இருங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஜெபிக்கிற பிள்ளைங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். நல்லா துதிங்க. குடும்பமாக இரவில் துதிச்சுட்டு படுங்க. சபைகளுக்கு போய் ஆராதிக்க முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பிசாசு என்ன பண்ணுவான்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனாக வீட்டிலே உட்காந்து ஜெபிக்கிறேன். என்ன டிவி, யூடியூப் என்ன இருந்தாலும் ஆலயத்தில் போய் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் போய் துதிங்க. இது ஆசீர்வதிக்கப்படும். எது நடந்தாலும் சரி துதிக்க தேவனை தேடி போங்க. அந்த காலத்துலலாம் 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர், இன்னும் சில ஊர்களில் வந்து 20 கிலோமீட்டர் கூட நடந்து போய் தேவனை துதிக்கிறாங்க. ஸோ எது இல்லைன்னா கூட ஆலயத்தில் போய் தேவனை துதிங்க. அப்போது 2-3 பேர் அல்ல, அநேகர் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாதுகாப்பு, விசேஷமான பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். நாடுகளில் இப்போ பாருங்கள், இந்தியாவில் நடக்க வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் காட்டினார். இந்திய தேசம் நமக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுமானா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. அங்கே நடக்கிற காரியம் என்னென்னா, சில காரியங்கள் விலைவாசி ஏறும், ஆனால் கவர்மெண்ட் எதுவும் சப்போர்ட் பண்ணாது. மனுஷனை திருப்திப்படுத்த அப்பப்போ மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி 2000-3000 இது கொடுத்து அவர்கள் வாய்களை மூடுவார்கள். நம்ம வாய்களை டேக்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. லாக்டவுனில் நிறைய பேருக்கு வந்து லோன் கட்ட முடியாமல் இருந்தாங்க. அந்த லோனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுன்னாங்க. கடைசி வரையும் பார்த்திங்கன்னா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு அந்த லோனு, அந்த நிலுவையில் இருந்த அந்த லோனுக்கு வட்டி போட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் செட்டில் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஒரு செட்டில் பண்ணாது. பட் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற சம்மந்தப்பட்டவர்கள் இதன் மூலமாக நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல சொத்துக்களை சேர்த்து வைப்பார்கள். ஆனால் தேசத்திற்கு உண்டான சேழ்மை, இது இந்திய தேசம் மட்டும் இல்லை, எல்லா தேசங்களிலும் இது நடக்கும். ஒரு அரசியல்வாதி கூட வந்து என்ன பண்ண, இதுக்காக போராட்டமும் யாரும் செய்ய முடியாது, நேரமும் இருக்காது. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ண மாட்டாங்க, மக்களுக்காக பெட்ரோல் அதிக ரேட்டுக்கு வாங்குறோமே, டேக்ஸை கம்மி பண்ணி மக்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு ஊக்குவிப்பாங்கன்னா, இந்த லிக்கருக்கு ஊக்குவிப்பாங்க, தவறான காரியத்துக்கு ஊக்குவிப்பாங்க. மனுஷனை வேறு ஒரு டைவர்ஷனுக்கு நேராக சிந்தனை கொண்டு போவாங்க. அவர்கள் சம்பாதிக்க இந்த சான்ஸை பயன்படுத்திப்பாங்க. பட் அவர்களுக்கு தெரியாது இது கடைசி நாட்கள் என்று. கிறிஸ்துவில் இருக்க நமக்கு தெரியும் இது கடைசி நாட்கள். ஒருவேளை இந்த காலகட்டங்களாக தேவன் வரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களாக இருக்கலாம். இன்னும் நிறைய தேசங்களில் கிறிஸ்துவை முழுமையாக அறிவிக்கப்படாதபடி இருக்குது. நாம் அறிவிப்போம். முடிந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ.